ஹலோ காய்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எப்படி வந்து பவர் பிஐ வந்து நம்ம டெஸ்க்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் சர்ச் பாரில் போய்ட்டு பவர் பிஐ ஃபார் டெஸ்க்டாப்னு கொடுத்துறேன். அதில் கொடுக்குற முதல் லிங்க் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டவுன்லோடில் லேட்டஸ்ட் வெர்ஷன் 64 பிட் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தென் இப்போ டவுன்லோட் ஆக ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும். இப்போது இதுக்கு தேவையான ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்ன 500 GB இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் அண்ட் லேட்டஸ்ட் வெர்ஷன் 64 bytes அண்ட் சிஸ்டமோட இது இன்டகிரேஷன் 32 or 64 எனி திங் இஸ் ப்ரிஃபர். ஓகே, நம்மளோட இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பிளாகில் அப்லோட் பண்ணியிருக்கேன், கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இன்ஸ்டால் ஆனப்புறம் இது என்னோடய இன்டர்னல் டிஸ்கில் சேவ் இருக்குது இந்த சாஃப்ட்வேர். இப்போ நான் ரைட் கிளிக் கொடுத்து ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்து நான் இன்ஸ்டால் கொடுக்குறேன். அப்படி இன்ஸ்டால் கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும், இட் வில் டேக் சம் டைம் டு இன்ஸ்டால். ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ வந்து இதில் ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா லாங்குவேஜ் சூஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷ்ன்றது நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ண பிற்பாடு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதில் வந்து என்னென்னா அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு ஐ அக்செப்டன்ட்டு நீங்கள் கொடுத்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட்டுக்கு மூவ் ஆகும். இப்போ லான்ச் கொடுத்துட்டிங்கன்னா வித்தின் 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் டெஸ்க்டாப்பில் இன்ஸ்டால் ஆகிடும். இதுதான் வந்து சிம்பிள் ப்ரொசீஜர் ஹவு டு இன்ஸ்டால் பவர் பிஐ இன் விண்டோஸ். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், இட் வில் டேக் சம் டைம் டு இன்ஸ்டால். நம்மளோட யூடியூப் சேனலில் டெய்லி இது போல் வீடியோஸ் எல்லாமே எண்ட் டு எண்டு வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ ஒன்ஸ் இதை சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆன உடனே இதை நான் ஓப்பன் பண்ணி உங்களோட சைன்இன், உங்களோட ஆர்கனைசேஷனல் சைன்இன் இல்லை பர்சனல் ஐடியை வச்சு சைன்இன் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்டர்ஃபேஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய சைன்இன் வச்சு சைன்இன் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களோட ஆர்கனைசேஷனல் உங்களோட இதை வச்சு சைன்இன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டுட்டோரியல் இது மாதிரிலாம் காட்டிடும். இதெல்லாம் பார்த்துட்டு வேணும்னா பாருங்கள், இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் என்னோடய இமெயில் ஐடி இதில் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக சைன்இன் ஆகிடும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை முடித்த உடனே நான் இதோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கும்ன்ட்டு. இதில் வந்து நம்மளுக்கு 3 திங் இஸ் மெயின். ஒன்று வந்து ரிப்போர்ட், டேபிள், மாடல், வியூ அண்ட் டேக்ஸ் தான் அட்வான்ஸ்டு டாபிக். அது நம்ம ஃபர்தராக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ ரிப்போர்ட் வியூவில் தான் நம்ம வந்து இந்த விசுவலைசேஷன் டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். டூல்ஸ் எல்லாமே எது வச்சு இன்டர்ஃபேஸ் பண்ணுறது. அடுத்து டேபிளில் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறது, எப்படி வந்து கெட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நிறைய டைப்பில் கெட் பண்ண எஸ்கியூஎல், டேட்டா சர்வர், டேட்டா வேர்ஹவுஸ், டெக்ஸ்ட், சிஎஸ்வி, ஜேஎஸ், ஒஎன், எக்ஸ்எம்எல் எல்லா வகையிலும் நம்ம கெட் பண்ண முடியும். எஸ்கியூஎல் சர்வர்லேருந்து, டேட்டா லேக்லேருந்து, டேபிள்ஸ்லேருந்து, நியூ டேபிள் க்ரியேஷன்லேருந்து எல்லாமே இதில் இருக்கும். மாடல்ஸில் தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 to 1, 1 to many, many to 1, many to many இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே யூஸ் பண்ணி எப்படி நம்ம பண்ணுறோன்றது இதில் நம்ம இன்டெப்த்தாக பார்ப்போம். டேக்ஸ் தான் வந்து அட்வான்ஸ்டு டாபிக்ஸ். அதை ஃபர்தராக வந்து உங்களுக்கு ஃப்யூச்சர் செக்ஷனில் இன்டெப்த்தாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இதுதான் மெத்தட் ஹவு டு இன்ஸ்டால் பவர் பிஐ இன் அவர் டெஸ்க்டாப். ஓகே, நம்ம பிளாகில் இதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். கீழே நான் பிளாக் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க பிளாகையும். ஓகே, இது நம்ம ChatGPT வச்சு கூட நம்ம வந்து பவர் பிஐ இன்டெகிரேட் பண்ண முடியும், லைக் கோபைலட். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.